லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று வேதவசனம். தேவன் நமக்கு இந்த வார்த்தையினாலே தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு சொதரம் சொல்லுவோம். சொதராம் 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 சொதரம். வசனம் நல்ல ஆணித்தரமான வார்த்தையை இங்கு தேவன் சொல்கிறார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிலுவையை ஏதோ ஒரு நாள் என்று சொல்லலை. சிலுவையை எத்தனை நாள் எடுக்கணும்? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவையின் பாடுகள் நமக்கு வாழ்க்கையில் பிரவேசிப்பது உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் தேவன் சொல்கிறார், அவர் எல்லாரையும் பார்த்து, இங்கே இருக்கிற எல்லாரையும், சின்ன குழந்தைங்களிலிருந்து வயதானவர் யாரையும் எல்லாரையும் பார்த்து, அந்த காலங்களில் தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நம்மளோடு கூட சொல்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் முதல் செய்ய வேண்டியது என்னது? தன்னை தானே வெறுக்கணும். இதுதான் யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போகிற விஷயம். நம்ம வெறுக்கக்கூடிய, இழக்கக்கூடிய, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்கிறதான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால், சோத்ரம், நம்மை நாமே நாம் வெறுத்து நாம் வெறுமையாக்கும் பொழுது, சோத்ரம், இயேசு கிறிஸ்து அழகுல சௌந்தரியம் உள்ளவர், 10,000களில் சிறந்தவர் யார்? நம்முடைய தேவன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த பூமியில் என்று பாட்டுக்காரன் பாடுகிறார். ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட மாணிக்கம், எவ்வளோ பெரிய வைடூரியத்தினாலும் ஸ்தோத்திரம் வர்ணிக்க முடியாத அளவில் அழகுள்ளவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுது ஸ்தோத்திரம் துக்கம் நிறைந்தவராக, ஆவியிலே கலங்கினவராக அவர் காணப்பட்டிருந்தார். எதற்காக? பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் அடிசுவடுகளை பின்பற்றுகிற நாம், ஆண்டவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிற நாமும் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையின் பாடுகள் வருவது, அந்த பாடுகள் வரும்பொழுது, அந்த நிந்தைகள் அவமானங்கள் வரும்பொழுது, ஸ்தோத்திரம், செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை நாமே நான் வெறுக்கும் பொழுது, நம்மை நாமே சிலுவையில் இழந்தது போல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா பலனையும் இழந்தது போல, நாம் இந்த பூமியில் இருக்கிறதான நமக்கான பிரதானமான எந்தெந்த காரியங்கள் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் இழந்து கர்த்தரின் பின்னாக தன்னுடைய சிலுவையை எடுத்து செல்ல வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த காலையில் அறிவுரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பக்தன் இப்படியாக பரலோக தரிசனத்தை கண்டார். அந்த பரலோக தரிசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம், பரலோகத்தில் போனால் ஒரு நல்ல பிரதானமான அங்கே பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் நினச்சிருக்கிறார். ஆனால் இவர் படுத்து சொப்பனத்தில் அவர் பார்க்குற ஒரு விஷயம், பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு சிலுவையை என்ன பண்ணுறார், இவர் சொப்பனத்தில் பார்க்குறார். அப்போது இதையே பரலோகத்தில் நாம் பார்க்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் காணப்படும் பொழுது அவர் பாடுகள்னாலே வந்ததான ஒரு விஷயந்தான் இந்த சிலுவை. சோத்திரம். அப்போது நான் நினைத்த இந்த பரலோகத்துக்கு போனால் அங்கே தங்க நகரம், சண்டே ஸ்கூலில் நம்ம பாட்டு பார்க்குறோம் இல்லையா, என்ன நகரம்? தங்க நகரம். அங்கே இருக்க பூக்கள் எல்லாம் அங்கே எல்லாம் தங்கமாக இருக்குது, வைரமாக இருக்குது, வைடூரியமாக, இவனோட சிந்தை எல்லாம் அப்படி தான் போச்சு. அங்கே போனால் கிரீடெல்லாம் கிடைக்கும். சோத்திரம். இதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், அநேக பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பாடு சிலுவையை அனுபவித்ததுனால்தான் பரலோகத்தில் அவங்க காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கிரீடமோ வைரமோ தங்கம் அணிவிச்சல்ல பரலோகத்துக்கு போனது. இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகள், பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள், இயேசுவுக்காக பட்ட பாடு, இயேசுவுக்காக சொந்த இரத்த சாட்சியாக மரித்தவங்க, இயேசுவுக்காக குடும்பத்தில் இருக்க எல்லாராலும் வெறுக்கப்பட்டவங்க, ஏதோ ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டதுனால சொந்த ரட்சிக்கப்படாத புருஷன் மூலமாக வருகிற பாடு, ரட்சிக்கப்படாத மனைவியின் மூலமாக ஒரு பாடு, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக பாடு, இப்படி அனுதினமும் பாடுகள் சகித்து கொண்டு
கொண்டு பரலோகம் அடையும் பொழுது, அந்த சிலுவையின் மூலமாக நீ பரலோகம் அடையும் பொழுது தேவன் நீதியின் கிரீடத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் உத்தமன் என்று விலகப்படும் பொழுது அவன் ஜீவ கிரீடத்தை தருகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நீ கர்த்தரால படுகிற ஒவ்வொரு பாடுகள், குடும்பத்தில் வருகிற பாடுகள், உன்னுடைய சொந்த பந்தங்களில் வருகிற பாடுகள், வேலை ஸ்தலத்தில் வருகிற பாடுகள், கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள் மத்தியிலே வருகிற பாடுகள், எல்லாவற்றையும் சிலுவையை சகிக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கும் என்றால் பரலோகத்தில் உனக்கு பெரிதான ஒரு கிரீடத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையை கண்டு ஓடக்கூடாது. சிலுவையை தேவன் தந்திருக்கிறார். அந்த சிலுவையை நம்ம வெறுத்தால் பிரைஸ்லாம் நம்மையே வெறுக்கிறோம். பிரைஸ்லாம் பாட்டுக்காரன் படித்தது போல, உன்னையே நீ வெறுத்து விட்டால் நீ ஊழியம் செய்யலாம், சுயத்தை நீ சாகடிச்சா சுகமாக வாழலாம் என்று பாட்டுக்காரர் இப்படியாக பாடுகிறார். அப்போது நம்மை நாமே வெறுக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக தேவைப்படுகிறது. பிரைஸ்லாம். ஒரு சகோதரி எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க, எப்போவுமே எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டே இருப்பாங்க. என்னது, எல்லார காட்டிலும் எனக்கு தான் பயங்கர பிரச்சனை. இன்றைக்கி கூட பதுவஞ்சேரியில் கூட யாராவது அந்த சகோதரிகளோ சகோதரரோ உங்கள் மனசில் நினைக்கலாம், யாருக்கும் என் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையே வரவே கூடாது, எனக்கு தான் பயங்கரமான ஒரு பிரச்சனை, அப்படிலாம் நினைக்கிறது உண்டு. சோத்திரம். இந்த சகோதரியோ பலவிதமான குழப்பங்களோடும் பலவிதமான கேள்விகளோடும் தேவ சமூகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, நீ நல்லவர் வல்லவர், ஆனால் என் வாழ்க்கையில் என்னால் இந்த மர சிலுவையை என்னால் சகிக்க முடியல, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற சிலுவை என்னால் சகிக்க முடியல. இன்றைக்கி நீங்களும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் இந்த சகோதரியை போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சிலுவை, இந்த சிலுவை என்னால் தாங்க முடியல. அது அந்த சகோதரி சொப்பனத்தில் பார்த்தது பலவிதமான அழகு நிறைந்ததான சிலுவையை பார்த்தாங்க. இவங்க தூக்குற சிலுவை என்ன சிலுவை? மர சிலுவை, தேவன் கொடுத்த சிலுவை. இவங்க தரிசனத்தில் பார்க்குறாங்க, தேவன் காண்பிக்கிற ஒரு சிலுவை என்னென்னா தங்கத்தினால் உள்ள சிலுவை. இனியொரு சிலுவை காட்டுறாரு, வைரத்தினால் உள்ள சிலுவை. இனியொன்று முத்துக்களால் நிறைந்த சிலுவை. இந்த சகோதரிக்கு ரொம்ப ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் தாங்க முடியல, இதில் உனக்கு பிரதானமாக தோன்றக்கூடிய ஒரு சிலுவையை நீ என்ன பண்ணு, தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி தரிசனத்தில் பார்க்குற ஒரு விஷயம், என்னுடைய மர சிலுவையை இறக்கி வச்சு நான் இப்போ எந்த சிலுவையை தூக்க போகிறேன், தங்கத்தினால் உள்ள சிலுவையை இது தூக்கும் போது தான் தெரியுது மர சிலுவையை காட்டில் எது வெயிட் அதிகமாக இருக்குது, தங்கம். பார்க்குறது தங்கம், ஆனால் வெயிட் எதில் அதிகமாக இருக்குது, சுமக்க முடியல. இதை விட்டுட்டு முத்து இருக்கிற சிலுவை தூக்குறாங்க, அதுவும் பயங்கர வெயிட்டாக இருக்குது, வைடூரியம். இப்போ கடைசியில் போன சிலுவை எந்த சிலுவை? தேவன் கொடுத்ததான மர சிலுவை. இதுவே என் வாழ்க்கையில் அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற சிலுவையை சந்தோஷமாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொண்டு போகணும். ஹல்லேலூயா. உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி ஒருபோதும் தேவன் என்ன பண்ண மாட்டார், உங்களை சோதிக்க விடாத ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நிறைய பேர் தங்களுடைய புருஷனை குறித்தும் மனைவி குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் கல்யாணம் எனக்கு எத்தனையோ வரன்கள் வந்தது, துபாயிலையும் அமெரிக்காவிலையும். சில பேர் சொல்லுவாங்க பரலோகத்திலேருந்தே வரன் வந்து சொல்லுவாங்க. இதுதான் அப்படி தெரியுமா, தங்கம் வைரம் வைடூரியம், உங்கள் தரிசனம்லாம் அப்படி இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு நீ போயிருந்தா உன்னால் அதை என்ன பண்ண முடியாது, சகிச்சிருக்க முடியாது. நீ யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அதனால் தேவன் ஒன்று இந்த பதுவஞ்சேரியிலையும் திருவெஞ்சேரியிலையும் வெங்கம்பாக்கத்திலையும் இந்த கேம்ப் ரோட்லேயும் உனக்காக தேவன் ஆயத்தப்படுத்ததுனால புருஷனுக்காக மனைவிக்காக ஒரு நிமிஷம் எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுக்காக நீங்கள் தங்கத்துக்காகவும் வைரத்துக்காகவும் வைடூரியத்துக்காகவும் பலதையும் தேடி ஓடுறதை காட்டிலும் தேவன் தந்ததான சிலுவையை அனுதினமும் சுமந்தவர்களாக தேவன் நம்மை மாற்றும்படியாக புடமிடும்படியாக இந்த காலையில் நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை நாம் நன்றி உள்ள ஹிருதயத்தோடு அனுதினமும் நம்ம தெய்வ சமூகத்தில் நாம் காணப்படும் பொழுது, இன்றைக்கி காலையில் வந்திருக்கும் பொழுது கூட சிலரும் பல சிலுவை சுமந்து வந்திருப்பீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சிலர் காலையில் சபைக்கு கிளம்பி வரும்பொழுதே ஸ்தோத்திரம், இன்றைக்கி குட் ஃப்ரைடே இருந்தாலும் சபைக்கு வர முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் சிலுவையை சுமக்கிறது உண்டு.
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் சில சகோதரன் மூலமாக வருகிற பிரச்சனையினால் அவர் சிலுவையை சுமக்கிறது உண்டு. பிள்ளைகள் மூலமாக சிலுவையை சுமக்கிறது உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் தேவன் என்ன பண்ணியிருக்கார்? அதை அனுமதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் அனுபவித்ததுக்கு காரணம் என்ன? நம்மை யாரை போல மாற்றணும்? இயேசுவை போல மாற்றும்படியாக தேவன் நமக்கு அந்த பாடுகளையும் அந்த மாதிரி பலவிதமான சோதனையை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். நம்ம அநேக நேரம் அதை உணராதபடிக்கு நாம் மற்றவர்களை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட புருஷன் மூலமாக, இப்படிப்பட்ட பிள்ளை மூலமாக, மனைவின் மூலமாக என்னை இயேசுவை போல மாற்றுங்கள் என்று சொல்லி அனுதினமும் சிலுவையில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தர வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி காலையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா மத்தியானம் இனி ஒரு பிரச்சனை இருக்குது, சாயங்காலம் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தேவன் நமக்கு தருகிறதான அந்த சிலுவையின் பாடுகள், அனுதினமும் சிலுவை சுமக்கக்கூடிய சீஷர்களாக தேவன் நம்மை கருதினபடினால் கர்த்தர் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒரு பக்தன் இப்படியாக சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பிரயாணமாக போய் கொண்டிருக்கும் பொழுது, மர சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாரம் அதிகமாக இருந்தது. பாரம் அதிகமாக இருந்தபடினாலே அவர் என்ன பண்ணினார்? கொஞ்சம் தூக்கம் அதிகமாக கொஞ்சம் நித்திரை பண்ணலாம் சொல்லி ஒரு மரத்து பக்கத்தில் சிலுவையை கொஞ்சம் அப்படி சைடில் வச்சு என்ன பண்ணுறார்? தூங்க ஆரம்பிக்கிறார். தூங்க இருக்கும்போது தரிசனத்தில் ஒரு ஒரு உட்கட்டர், அதாவது மரத்தை உடைக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு, இப்போ என்னுடைய சிலுவை ரொம்ப பாரமாக இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் கீழே தேய்ச்சிட்டு வர அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி என்ன பண்ணுங்கள் விடுங்க என்று சொல்லி, இப்போ தரிசனம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தரிசனத்தில் இப்போ பார்க்குறார், ஒரு நதியை தாண்டி பரலோகத்துக்கு போனோம். அந்த நதியை தாண்டி போகிறதுக்கு ஒரு பாலமாக இயங்குறது என்ன? இந்த சிலுவை. அந்த சிலுவை பாரமாக இருக்குன்னு சொல்லி அதை கட் பண்ணதுனால என்னாச்சு? இப்போ மெஷர்மெண்ட் என்னாச்சு? குறைஞ்சி போச்சு. பரலோகத்துக்கு போகிற பெரிய பாரத்தை நீ தாங்கிட்ட, ஆனால் கொஞ்சம் பாரம் உன்னால் தாங்க முடியாமல் நீ என்ன பண்ணிட்ட? ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னால் அந்த பாரம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. ஆனால் தேவன் தந்த சிலுவை அது. அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த போராட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் பரலோக வாசல் நமக்கு முன்பதாக திறக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உணர்ந்த உடனே பிரைஸ் தி லார்ட், அவன் எந்திரிச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த சிலுவைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டாம், தோல்வியை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். இதன் மூலமாக தேவன் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றும்படியாக, நம்மை புடம்பிடும்படியாக, எப்படி ஒரு தங்கமானது, ஒரு பொன்னானது அக்னியிலே புடமிடுவது போல ஸ்தோத்திரம், தேவன் நம்மை புடமிட்டு இருதயிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் காணப்படும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறபடினால் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சில பேர் நினச்சிருப்பீங்க, இந்த மாதிரி நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரனை எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கு, எனக்கும் வாஞ்சிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். சில பேர் நினைப்பீங்க, ஆவிக்குரிய ஒரு சகோதரி கிடச்சிருந்தா என் லைஃப் எவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய அநாதி திட்டம், நிர்ணயம், உன்னை புடமிடும்படியாக, உன்னை சீர்படுத்தும்படியாக தேவன் உனக்கு கொடுத்ததான சிலுவை தான் யார்? உனக்கு தேவன் கொடுத்ததான புருஷனோ மனைவியும். ஸ்தோத்திரம். அந்த விஷயத்தில் முறுமுறுக்காதபடிக்கு, நீ முறுமுறுத்தா ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு போக முடியாது. உன்னுடைய புருஷனை நினைத்து, உன்னுடைய பிள்ளைகளை நினைத்து, உன்னுடைய ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், உன்னுடைய கணவனை நினச்சி தேவ சமூகத்தில் முறுமுறுத்து நீ காணப்படுவாய் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு அண்டிக் கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவத்தை தேவன் ஒவ்வொருக்கும் தரும்படியாக தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிலுவை குறித்து நான் சொல்லும்பொழுது, நான் இனி பிரசங்கத்துக்குள்ளே போல சில விஷயம் மனதில் தோன்றனால சொல்கிறேன். சிலுவை செய்யக்கூடியதான அந்த வுட் கட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த யார் சொல்லுவாங்க? தச்சன். பிரைஸ் தி லார்ட். தச்சன் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவங்கள ஒரு கமிட்டி மீட்டிங், இப்போ ஐபிசி ஜெனரல் கமிட்டி மீட்டிங் மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டுட்டு, ஆணி சொல்லிச்சு சுற்றிக்கிட்ட போய், நீ போடுற சத்தம் ஒவ்வொரு நாள் எப்படி இருக்குது?
ரொம்ப அதிகமாக இருக்குது. சுற்றி ஆணிக்கிட்டு சொல்லிச்சு, நீ எல்லாரும் என்ன பண்ணுற, குத்தி 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 பேசுகிற. இப்போது அந்த எம்ரி பேப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாண்ட் பேப்பர் வந்து எல்லாரையும் என்ன பண்ணுறது, அப்படியே நாகிங் என்ற இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, அலட்டுண்டாக்கி அனுபவம். அப்படி இந்த பொருட்கள் மூலமாக வெளிப்பட்டதான் என்ன, இப்போ நம்ம பார்க்குற நல்ல நாற்காலி, இந்த மேஜை எப்பேற்பட்ட ஆட்கள்லேருந்து வெளிப்பட்டது, குத்தி குத்தி பேசக்கூடிய ஆணி போன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. அடித்து உடைக்கக்கூடிய சுத்தினால் உருவாக்கப்பட்ட டேபிள் தான் இது. எம்ரி பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி தச்சன் வச்சதான டேபிள் தான் இது. அதன் மூலமாக தான் இப்போ பார்க்குற ஒரு அழகான ஒரு டேபிள் முன்னாடி தான் நான் இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்குது. உண்மை என்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திரம், சில நெய்பர்ஸ் உங்களை என்ன பண்ணலாம், சுத்தியை போல வீட்டு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை எப்போவுமே சுத்தியால் அடித்து கொண்டே இருக்கலாம். உங்களை குத்தி பேசக்கூடிய விசுவாசிகள் இருக்கலாம். பேசலாம், எப்போ பார்த்தாலும் அவங்களை குத்தி குத்தி, வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் எப்பவுமே அவங்களால குத்தி பேசாமல் இருக்கவே முடியாது. அவங்க எல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களை தேவனை போல உருவாக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு சொல்லுங்க, நல்லா கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தினால தேவன் உங்களை அடிக்கிற அந்த அந்த ஹேமர், அந்த சுத்திக்காக கர்த்தர் நன்றியோடு சோத்திரம் சொல்லுவோம். குத்தி பேசுகிற விசுவாசிக்காக கொஞ்சம் கர்த்தருக்கு நன்றியோடு சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சுத்தியால் அடிக்கிற வசனனால பிரச்சனை இல்லை, குத்தி பேசுகிற விசுவாசியை உங்களால் இப்போ சகிக்க முடியாது. அவன் ஏன் இப்படி பேசலாம், இந்த சகோதரியை என்ன இப்படி பற்றி இப்படி பேசலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக அனுமதித்திருக்கிறார், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மேல்படியில் கொண்டு போகும்படியாக. ஹல்லேலூயா. சில பேர் வந்து எப்பவுமே அப்படியே இந்த எம்ரி பேப்பரை போல் உங்களை தேய்ச்சிட்டே இருப்பான், விடவே மாட்டாங்க. அதெல்லாம் என்ன காரணம், கர்த்தர் உன்னை புடமிட்டு பெரிய ஒரு ஹல்லேலூயா ஆவிக்குரியவனாய் மாற்றும்படியாக, கிறிஸ்துவை போல மாற்றும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். சிலுவை கண்டிப்பாக எல்லாரும் அனுதினமும் சுமக்கக்கூடிய ஒரு சுமையாக. சிலரை நம்ம சிலுவையில் அடையிறோம், அப்படி அல்ல. ஆண்டவரே என்ன சிலுவையில் இனி நாளல்ல, எனக்குள்ள நீரே பிரவேசிக்கும்படியாக நான் சிலுவையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பிரைஸ் தி லார்ட். எப்படி உங்களுக்கு கோபம் வரும், எப்படி உங்களுக்குள்ளாக சண்டை வரும், எப்படிப்பட்டதான ஒரு மூர்க்கம் உங்களுக்குள்ளாக வரும் என்பதை நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். சிலுவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஒன்று, இந்த கல்லர்கள் அறையப்பட்ட சிலுவை என்பதை முதலாவது நாம் தியானிப்போம். இந்த கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு காரணம் ஏதோ எல்லாத்தையும் விட்டு சீஷர்களாக அறையப்பட்டதல்ல. அவர்கள் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக, மீறுதலுக்காக சரியாக தண்டனையை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், கல்லர்கள் சிலுவையிலே அறையப்பட்டு காணப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த கல்லருடைய வாழ்க்கையில் என்ன காரணம், கொலைபாதகம் இருக்கிறது, திருடக்கூடிய அனுபவம் இருக்கிறது, பாவம் நிறைந்த அனுபவத்தினாலே தக்க தண்டனை அனுபவிக்கும்படியாக அவர்கள் அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக பெந்தெகோஸ்தே விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் நாம் எந்த சிலுவையை அனுபவிக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். நமக்குள்ளாக கோபம், வைராக்கியம், கொலைபாதக ஆவி, பிரைஸ் தி லார்ட், இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் என்றால் இயேசுவுடைய சிலுவை அல்ல, மாறாக இந்த கல்லருடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பாரம் அதிகமாக இருக்குது, கவலை அதிகமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க பிரைஸ் தி லார்ட் இது தேவன் தந்ததான பாரம், இது தேவன் கொடுத்த சிலுவை என்று இல்லை. மாறாக நீங்கள் யாருடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, இந்த சோத்திர கல்லர்கள் சுமந்திருக்கிறதான சுமையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கும் தேவ சமூகத்தில் உங்களுக்கு கோபத்திலிருந்து ஒரு மாற்றம் இல்லை, பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு சண்டையிலிருந்து ஒரு மாற்றம் இல்லை என்றால் நீங்கள் நாம் சுமக்கிற சிலுவை என்ன சிலுவை? நீங்கள் எந்த சிலுவை சுமக்கிறீங்க? நான் என்ன சிலுவை சுமக்கிறேன் சொல்லுங்க. கோபம் இல்லாத விசுவாசிகள் யாரா இருக்கீங்களா? சண்டை போடாத விசுவாசிகள் யாரா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு நடந்த சம்பவம், மனைவி எப்பவுமே கோபமும் வைராக்கியம் உள்ள
ஒரு சகோதரி, எப்போ பார்த்தாலும் கோபம். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஓயாத ஒழுக்கு, நாகிங். அப்படியே இந்த எம்ரி பேப்பர் மாதிரி வீட்டில் எப்பவுமே நான் ஸ்டாப்பாக ஓயாத ஒழுக்கு. பேச்சுக்கு அளவே இல்லை, வார்த்தைக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை. வாயை திறந்தாவே அப்படியே ஒரு பக்கவாதம் பண்ணி அப்படியே விழுற மாதிரி ஹஸ்பண்டு. மறுபக்கத்தில் ஹஸ்பண்டு அடிக்கிற அடியில் யார் அடிக்கிறா? ஹஸ்பண்டு மனைவியை போட்டு என்ன அடிக்கிறான். என்ன காரணம்? வாய்க்கு கண்ட்ரோல் இல்லைங்கிறதுனால ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்? போட்டு அடி சாம அடி. அடிக்கும்போது வாயை மூடிட்டு சைலண்டாக இருக்கணும் இல்லையா? அது கீழே விழுந்த போது கூட அடி வாங்கிட்டு கீழே இருக்குது. அடி வாங்கிட்டு யார் கீழே இருக்கா? மனைவி கீழே இருக்கும்போது கீழ்ந்தும் என்னல்ல, வாய அடி வாங்கும் போதே உணரணும். அப்போ கூட என்னது, அந்த ஓயாத ஒழுக்குக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்பயும். அப்போ கையிலேருந்து அடி இப்போ எங்கே மாறி இப்போ எங்கே போகுது? காலிலிருந்து உதைக்கிறான். சர்ச்சில் வந்து சாட்சி என்ன சாட்சி? ஒரே கண்ணீருக்கு அளவே இல்லை, சாட்சிக்கு அளவே இல்லை. என்னோட புருஷன் அடிச்சாடி பாஸ்டர்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட். பாஸ்டர் நினைப்பாங்க, ஓ ஏசு கிறிஸ்து கொடுத்த சிலுவை நினைப்போம். ஆனால் வீட்டில் இந்த பொம்பளைக்கு என்ன இல்லை, வாயில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. அப்போ சொல்கிறேன், நீ தேவன் தந்ததான சிலுவை எல்லாம் நீ அனுபவித்தது. யார் கொடுத்த சிலுவை? கல்லர் கொடுத்த சிலுவையை நீ இத்தனை நாள் நீ சுமந்து கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அபிகாயில் நாபாலுடைய குணாதிசயத்தை பார்த்து பேசாதிருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவன் குடிச்சு வெறிச்சிருக்கும் பொழுது அந்த காரியத்தை அவன் முன்னாடி பேசாம அபிகாயிலுக்கு ஒரு ஞானம் இருந்தது போல இன்னைக்கு பல சகோதரிகளுக்கும் எப்படி ஒரு பரிமாரணம் செய்யணும், எப்படி புருஷரோடு இடைபெறணும் என்கிறதான ஒரு அறிவில்லாதபடிக்கு இருக்கிற எத்தனையோ ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட மனைவிமார் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அடிக்கக்கூடிய அந்த அடி எங்கிருந்து வெளிப்படுகிறது? பிரைஸ் தி லார்ட். இது எல்லாம் ஓயாத ஒழுக்கு என்கிற அனுபவம். இது எல்லாம் விட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் மனம் திரும்புவோம் என்றால் அந்த கல்லருடைய சிலுவையை இதுவரை சுமந்தது போதும். கர்த்தர் உன்னை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படியாக உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த சிலுவை வேணும்? எந்த சிலுவையை இதுவரை இந்த நிமிஷம் வரையும் நீங்க சுமந்தீங்க நின்றீங்களா? சோத்திரம். உங்கள் புத்தியில் நீங்கள் நினைக்கிறீங்க, இயேசுவோட சிலுவையை இத்தனை நாள் நான் சுமந்திருக்கிறேன். இல்லை, ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்கப்பட. இங்கே முக்காவாசி பேர் கல்லருடைய சிலுவையை தான் இதுவரை சுமந்திருக்கிறீங்க. ஆனாலும் தேவனுடைய அன்பு ஒவ்வொரு மேல் இருக்கிறபடினாலே பேசுகிற என்னோடும் கேட்கிற உங்களோடும் ஆவியார் நினைப்படும்படியாக வசனத்துக்கு நடுங்கி நாம் பயப்பட்டு ஹல்லேலூயா ஓயாத ஒழுக்கா இருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா. கோபம் இப்படிப்பட்டதான் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படாதபடிக்கு ஸ்தோத்திரம். வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் வைங்க சகோதரி. ஓ ஹல்லேலூயா. சகோதரா, உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்படியாக சிலுவையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம். சகோதரி எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். சகோதரி எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ சண்டையும் கோபமும் எதுவும் வெளிப்படாதபடிக்கு இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளாக கல்லர் சிலுவை இருந்தது. ரெண்டாவது சிலுவை, இது சீமோன் சுமந்ததான சிலுவை. சீமோன் சுமந்த சிலுவையானது அவன் வாஞ்சித்து வாங்கின ஒரு சிலுவை அல்ல, மாறாக அவனை பலவந்த பண்ணி கொடுத்ததான சிலுவை. அநேகருடைய வாழ்க்கையில் இது பாவமாக அல்ல. பிரைஸ் தி லார்ட். பாங்க, கல்லனுடைய சிலுவை பாவத்தினால பிரதிபலன் பெற்றதான சிலுவை. சீமோன் வந்து தான் செய்யாத தவறுக்கு அனுபவிக்க, நான் ஏன் தப்பே செய்யலை, நான் ஏன் தப்பு, அந்த சிலுவை ஏற்றுக்க உங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இனி ஒரு ஆள் ப்ரமோஷன் வாங்கும்போது நமக்கு இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணேன், ஆனால் எனக்கு அந்த ப்ரமோஷன் வர வேண்டியது, ஆனால் வேற ஒருத்தருக்கு போயிடுச்சுங்கிறதுனால நமக்கு என்ன இருக்குது, சந்தோஷம் இல்லை. நமக்கு உண்மையாகவே என்னல்ல, ஒரு சந்தோஷம் இல்லை. இது என்ன சிலுவை? சீமோனுடைய சிலுவை. வயசானவங்க சொல்கிறேன் கேளுங்க, வயசாக பலன் குறைய குறைய பிள்ளைகளுடைய ஆட்டிடியூடு, நான் நடக்கிற சம்பவம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் முத்தே செல்லமே பொண்ணே எல்லாம் சொல்லிலாம் கொஞ்சறீங்க, ஆனால்
நம்முடைய பலன் குறுகி போகும்போது, பேசுகிற நானும் கேட்குற நீங்களும் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், பலன் குறுகி போகும்போது நம்மளால் எந்திரிச்சு பெட்டிலேருந்து எந்திரிச்சு வெளியில் பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு வரும் பொழுது வெளியில் சொல்லனாலும் மனசில் சொல்லுவாங்க, இது போய் சேர்ந்தா நல்லதாக இருக்கும். இந்த சிலுவையை என்னால் பண்ண முடியல சகிக்க. ஒரு வீட்டில் போகும்போது ரொம்ப ஒரு துக்க வீடு மாதிரியே இல்லை, எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவர் பெட்டில் ரொம்ப வருஷமாக இவங்க எப்போ தண்ணி ஊற்றி பார்க்குறாங்க. வயசானவங்களுக்கு என்ன பண்ண, இன்றைக்கோ நாளைக்கோன்றனால தண்ணி ஊற்றி அதை அப்படி இழுத்துக்கொண்டே போகுது, லைஃப் இழுத்துட்டே போகுது. அங்கே இருக்கிற பையனுக்கும் பாரமாக இருக்குது, மனைவிக்கும் பாரமாக இருக்குது, பேர பிள்ளைகளுக்கும் பாரமாக இருக்குது. இதனால் எப்போ மறிப்பான்னு சொல்லி தண்ணி ஊற்றி இதுதான் யதார்த்தமாக ஸ்தோத்திரம். அப்படியாக சீமோன் தருகிற அப்படிப்பட்ட பலவந்தப்பட்ட ஒரு சிலுவையை நாம் சுமக்கும்படியாக அல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு தந்திருக்கிறதான சிலுவை, மூணாவது சிலுவை, அதுதான் இயேசு சுமந்ததான சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவையானது கல்லுடைய சிலுவையை போல வந்த சிலுவை அல்ல, அல்லது சீமோன் அங்கு பிரைஸ் தி லார்ட் சுமந்த ஒரு சிலுவையை போல அல்ல. மாறாக மனப்பூர்வமாக, ஒரு சந்தோஷமாக, தான் செய்யாத தவறுக்காக, பிரைஸ் தி லார்ட், சத்துருக்களாய் இருந்த நம்மை, சாபத்தில் அடிமையாக இருந்த நம்மை, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை, அந்நியரும் பரதேசியமாக இருந்த நம்மை, தகுதி இல்லாத நமக்காக, பிரைஸ் தி லார்ட், ஒரு குற்றமற்ற பரிசுத்த ரத்தம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது உண்மை என்றால், அந்த சிலுவையை தேவன் அனுதினமும் சுமக்கும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சிலுவையை வேணும்? மனப்பூர்வமாக நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். சில பேரோட பேர் நான் சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்ட்ரூ பிரதருக்கும் ஜார்ஜ் பிரதருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்குது. ஜார்ஜ் பிரதர் திடீர்னு ஆண்ட்ரூ பிரதரில் ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சுட்டாருன்னா அவரை ஸ்தோத்திரம் அடுத்த வாரம் வரும்போது 2 பேர் மாறி மாறி உட்காராதபடிக்கு ஜார்ஜ் பிரதர் இப்படி பேசுகிறதுக்காக, என்ன கத்தர் புடமிட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? நான் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம். சில சகோதரிகள் இப்படி வச்சுட்டாங்கிறதுக்காக அவங்கள பேசாமல் முகம் கோடி அப்படி இருக்கிற அனுபவம் வேண்டாம். கல்லருடைய சிலுவை வேண்டாம், சீமோனுடைய சிலுவை வேண்டாம். இயேசு கிறிஸ்து சத்ருவா இருந்த என்ன பண்ணியிருக்கிறாரு? தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஒன்றுத்துக்கு உதவாக இருந்த நம்மளை கத்தர் மன்னித்தது உண்மை என்றால் ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே விசுவாசியே, மன்னிக்கவும் மற்றவர்களை நேசிக்கவும் தேவன் நமக்கு ஒரு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் தந்ததான ஒரு நல்ல சிலுவை. இன்னொரு விஷயம், இயேசுவோட சிலுவையில் இருக்க மகிமை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கம்யூனியன், அந்த பஸ்காவுடைய ஆசிரிப்பில் கம்யூனியன் டைமில் எல்லாருக்கும் ராபோஜனம் கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு முதல்ல பாட்டு பாடின இயேசு கிறிஸ்து இடம் எங்கே தெரியுமா? மத்தேயு 26:30 இயேசு பாட்டு பாடியிருக்கிறார். என்ன பாட்டு? ஸ்தோத்திர பாட்டு பாடியிருக்கிறார். மத்தேயு 26:30. பிரைஸ் தி லார்ட். அங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து மத்தேயு 26 அதில் 30 நாம் வாசிக்கிறது தான் இப்போ நம்ம கேட்டோம். அது 30 அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார். அது முன்னாடி வசனம், இது முதல் இந்த திராட்சைப்பழம் ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணவும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்க்குறோம். அங்கே ஸ்தோத்திர பாட்டை இயேசு கிறிஸ்து எப்போ பாடுறாரு? அவர்களுடைய இரத்தமும் வேரையும் அங்கே மாறும்படியாக சிலுவையில் அறையப்படுகிற நேரத்தில் பிரைஸ்ல இயேசுவுக்கு தெரியும் இப்போ பாடுற பாட்டுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது. இங்கே நினைக்கிற மாதிரி குதூகல கொண்டாட்டமே அப்படி பாட்டில் அந்த மாதிரி அல்ல. இங்கே நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போதும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும் போதும் சர்ச்சோடைய அட்டண்டன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். பிரச்சனை போராட்டம் வரும்போது அவங்களை ஃபோன் பண்ணி தேடி பார்த்தாலும் கிடைக்கவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை எப்படி தெரியுமா?
எவ்வளோக்கு எவ்வளோ பாடு வந்தாலும் பாடை அறிந்தவராக ஸ்தோத்திரம் பாடினதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது, நெருக்கம் பொழுது, மரணம் வரையும் நெருக்கம் வரும்பொழுது எல்லா நேரங்களும் கர்த்தரை பாடினது உண்மை என்றால், விசுவாசியே, நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நம்ம எல்லா தேவ சமூகத்தில் தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோ, வாழ்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்கிறதான ஒரு சந்தோஷ கீதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இயேசு கிறிஸ்து நிந்தைகள், இயேசு கிறிஸ்து பாடணும்னு நினச்சிருந்தா எப்பப்போ பாடிருக்கலான்னா, அந்த உபவாசம் முடித்த உடனே அங்கே சாத்தானை ஜெயிக்கும் பொழுது அந்த நேரத்தில் சோத்திரம் ஒரு நல்ல ஒரு பாட்டு நம்ம பாடியிருக்கலாம். பிரைஸ்ல ஒரு பாட்டு நல்லா, இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதம் நடக்குது அப்படிலாம் பாட்டெலாம் பாடியிருக்கலாம். பிரைஸ்ல இயேசு கிறிஸ்து அங்கே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிரைஸ்ல அங்கே புறாவானவர் அங்கே இறங்கி வருகிறதும், வானத்திலிருந்து பிதாவானவர் இவர் நேசகுமார் என்று சொல்லும் பொழுது சந்தோஷத்தில் பாட்டு பாடியிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அங்கே எருசலேமில் பவனி பாடும்போது ஜனங்க தான் பாட்டு பாடுறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? கழுதியின் மேலாக ஏறி போகிறார். ஜனங்க பாடும்போது கூட பாட்டு பாடுறதாக சொல்லப்படலை. ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், இயேசு பாட்டு பாடின ஒரு இடம் இருக்கும் என்றால், பாடு, நிந்த, அவமானம், சாட்டையடி, கைகளில் ஆணிகள், தலையில் முள்முடி, இதெல்லாம் வைப்பதை அறிந்தவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பாடினது உண்மை என்றால், இன்னைக்கு நமக்கு வருகிற எல்லா பாடுகளுக்காக, சிலுவைகளுக்காக கர்த்தர் நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பல சிலுவையை சுமக்க சொல்லலை, ஒரே சிலுவை. அது என்ன சிலுவை? தேவன் உனக்கு தந்திருக்கிறதான உன்னுடைய தன் சிலுவை எடுத்து என்ன பண்ணணும்? தேவனை நாம் பின்பற்றுவதாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். இப்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:23. பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்குறோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் சிலுவையை பாடை அதிகமாக யூதர்கள் பாவிகளுடைய கரத்தில் கொடுத்து சிலுவையில் அறைந்தார்கள் என்று பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல யூத ஜனங்கள் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்கிறதான காரியத்தில் என்ன காரணம்? இயேசுவை மேசியா என்பதை யார் அங்கீகரிக்கலை? யூதர்கள் அங்கீகரிக்கவே இல்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், இயேசுவை அங்கீகரிக்காத ஒரு கூட்டம் ஸ்தோத்திரம் அந்த யூத ஜனங்கள். இஸ்ரவேல் நாட்டில் பாருங்கள், இஸ்ரவேல் நாட்டில் இன்றைக்கி கூட கிறிஸ்துவர் நடந்து போகும்பொழுது ஒரு ரோட்டில் நடந்து போகிறான், யூத ஜனங்கள் கிறிஸ்துவர்களை பார்த்தா என்ன செய்யணும்னா, என்ன செய்வோம் தெரியுமா? முகத்தில் என்ன பண்ணணும்? எச்ச துப்பணும். இன்றைக்கும் அது நடக்குது. இயேசுவை என்ன பண்ணாங்க? சிலுவையில் எச்ச துப்புனாங்க. அதே அனுபவத்தை யாரை செய்கிறாங்க? நம்ம இஸ்ரவேலுக்காக இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கணுங்கிற விஷயம்லாம் இருக்குது. இஸ்ரவேலுக்கு ஒரு விஷயம், நமக்கு ஒரு விஷயம் என்ன இருக்குது? கிறிஸ்துவலாகிய நமக்கு ஒரு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இஸ்ரவேலில் போய் போனாலும் இஸ்ரவேலில் சம்பவிக்கிறது என்ன? கிறிஸ்தவர்களை பார்த்தாவே ஆகாது. எங்கே? இஸ்ரவேல் நாட்டுக்காரங்களுக்கு. ஒரு பாஸ்டர் இஸ்ரவேல் நாட்டில் நடந்து போய் கொண்டிருக்கும்பொழுது அந்த பாஸ்டரை நோக்கி அவர் யூத மார்க்கத்து தலைவர் என்ன பண்ணார்? காரி முகத்தை துப்பினார். அந்த துப்பப்பட்ட பாஸ்டர் சொன்னார், அந்த காரி துப்புனை தொடச்சி நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் துப்புன அந்த யூதர் சொன்னார், எங்களுடைய மதம் என்ன போதிக்குன்னா கிறிஸ்தவரில் பார்த்தா காரி துப்பணும். இயேசு கிறிஸ்து அப்போ இப்போ கிறிஸ்தவர்களாகிய இந்த பாஸ்டர் சொன்னார், எங்களுடைய மதம் என்ன போதிக்குன்னா நம்மளை யாராவது நிந்திச்சா, யாராவது துப்புனா அவளை மன்னிக்கணும்,
அப்படிங்கிற விஷயம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்த தான் பார்க்குறோம். பிரைஸ் நம்முடைய மார்க்கமானது, தேவன் தந்திருக்கிறதான சிலுவையானது மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் சிலுவையில் தேவன் செய்ததான ஒரு டைனமிக் லவ். கிரேக்க பாஷையில் டுனாமிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. டுனாமிஸ் என்பது ஒரு டைனமிக் பவர். அதில் ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு ஆழமேறிய ஒரு அகாப்பே அன்பு தான் இயேசு சிலுவையில் நமக்காக சிந்தின ஒரு அன்பு. இது தாயுடைய அன்பை காட்டிலும் பெரியது, தகப்பனுடைய அன்பை காட்டிலும் பெரியது. இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கிரேக்க பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறதான டுனாமிஸ் என்கிறதான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஒரு பிரைசலால் ஒரு பெரிய ஒரு டைனமைட்டை போல இருக்கிறதான ஒரு வல்லமை நிறைந்த ஒரு அன்பு தான் இயேசுவுடைய அன்பா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பு நமக்குள்ளா இருக்கும் என்றால் எப்பேற்பட்ட நபரையும் நேசிக்கக்கூடிய ஒரு கிருபையும் திராணியும் தேவன் நமக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டுக்காரன் இப்படியா பாடுகிறான், பாதாளம் போன்ற அன்பினால் பாதாளத்தின் வல்லமே ஜெயிப்பேன் என்று இப்படியாக பாட்டுக்காரன் பாடுவது உண்மை என்றால், உனக்குள்ளாக இருக்கிற அன்பானது, தேவ அன்பானது பாதாளத்தை காட்டிலும் பெரியது. தேவனுக்கு தந்திருக்கிறதான தேவ அன்பானது பிரைஸ் தி லார்ட் எந்த மனுஷனுடைய அன்பை காட்டிலும் ஒரு பெரிய அன்பா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பினாலே உன்னால் மரணத்தை ஜெயிக்க முடியும், அந்த அன்பினாலே சாத்தானை ஜெயிக்க முடியும், அந்த அன்பினாலே அந்த நரக வல்லமை ஜெயிக்கக்கூடிய ஒரு அன்பை தேவன் உனக்கு சிலுவையிலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு பவர்ஃபுல் டைனமிக் லவ். ஹல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு எதற்காக நமக்காக சிலுவையில் மரித்தார் 5 நிமிஷத்தில் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஒன்று, அதனுடைய தெளிவாக்கம் வசங்களை உங்களுக்கு விசரிக்க நேரம் இல்லாதனால நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதாம் ஏவாளுடைய மீறுதலினால உலகம் முழுவதும் பாவத்தினால அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக, இயேசுவுடைய கீழ்ப்படிதனால ஆண்டவர் இந்த சர்வ உலகத்தையும் கர்த்தர் பாவத்துக்கு விடுதலையாக்கி கிருபையோடு நித்திய ஜீவனை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அங்கே பழைய ஏற்பாட்டில் மனிதனுடைய சோத்திரம் அங்கே மிருகத்தினுடைய இரத்தத்தின் மூலமாக, மாடு ஆடு இப்படிப்பட்ட இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் சோத்திரம் அங்கே கொடுக்குறது பார்க்குறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரு விதமான பலிகளினாலே அவளை செலுத்த வருகிறார்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்தமானால் 2வது இதெல்லாம் பாவத்தை நிவர்த்தி செய்யலை. அதுக்கு கீழே வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதற்காக நமக்காக பிரைஸ் தி லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் நம்ம ஒரே தரம் பலியாக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து நம்மை பூரணத்துக்கு நேராக தேவன் நடத்தி, அது மாத்திரமல்ல அந்த ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்களுக்காக அங்கே இடைவிடாமல் ஜெபிக்கிறது போல இன்றும் நமக்காக ஒரு மெல்கிசதேக்கின் முறைமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி, உனக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே நீ செய்கிற தவறுக்காக, நீங்கள் செய்கிற பாவத்துக்காக இன்றும் உங்களுக்காக அந்த ஆசாரியன் மகா பெரியதான புரோகிதன் பிரைஸ் தி லார்ட் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் இன்றும் பரிந்து பேசிக் கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவத்தில் தேவன் காணப்படுகிறார். அந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தமாக இருக்கிறது. 1 யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வரும்பொழுது பிரைஸ் தி லார்ட் அந்த பாவத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறபடினால் நான் கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 2வது, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால், இந்த சிலுவையின் பாடு மூலமாக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாக இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்ததை ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக தேவன் சித்தமே திறந்தார். பிரைஸ் தி லார்ட். நம் சத்துருக்களாக இருக்கும் பொழுது பாவிகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார்.
சொல்கிறார், சிநேகிதனுக்காக ஒருவன் அவன் ஜீவனை கொடுக்கலாம், ஆனாலும் சத்துருக்களாக இருந்த நமக்காக தேவன் அவர் ஜீவனை கொடுத்தது தேவனுடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தும்படியாக. 3, மரணத்தை ஜெயிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிப்போம். 1:18. பிரைஸ் தி லார்ட். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட், இந்த சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்த ஒரு தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதுக்கு ஏற்ற எல்லா வசனங்கள் ஏசியா ஓசியால தீர்க்கதரிசனம் எல்லா வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் இந்த மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்கிறதான வார்த்தை வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான மரணத்தை ஜெயித்ததான தேவன், பாதாளத்தில் ஜெயித்த தேவன் இந்த சிலுவையின் மூலமாக பிரைஸ் தி லார்ட் நித்திய மரணமாகிய அந்த நரகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் அந்த சிலுவையின் மூலமாக நம்முடைய பாவத்தை கழுவினது மாத்திரமல்ல, சிலுவையின் மூலமாக தேவ அன்பை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, சிலுவை மூலமாக நம்மை மரித்தவர்களாக அல்ல, நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவனோடு கூட யுகாயுகமாய் வாழும்படியாக ஒரு ஒப்புரவாதலை தேவன் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சிலுவையின் மூலமாக தேவன் பிசாசை ஜெயித்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த பிசாசை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த சிலுவையின் மரணம் அந்த பிசாசுடைய தலையை நொறுக்கும்படியாக. ஸ்தோத்திரம். பிசாசை எப்படி ஜெயித்தார்? பிரைஸ் தி லார்ட். பிசாசானவன் பெருமையினாலே விழுந்து போனான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ பிரைஸ் தி லார்ட் தன்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த எல்லா வானத்துக்கு உயர்ந்தது உண்மை என்றால் பிரைஸ் தி லார்ட் இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சில பிசாசுடைய கிரியைகள், குடும்பத்தை மனைவி புருஷனுக்குள்ளாக பிசாசு கொண்டு வருகிறதான எல்லா தந்திரங்களின் மேலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த இயேசு சுமந்த சிலுவையை நாம் சுமக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே உனக்கு அந்த வெற்றியை தர நல்ல வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 5வது, இந்த சிலுவையை தேவன் தந்ததுக்கு காரணம் அந்த வியாதியின் மேலே ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு ஜெயத்தை தரும்படியாக இயேசு சிலுவையிலே அவர் வெற்றி சென்றவராய் காணப்பட்டார். கர்த்தர் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ சமூகத்தில் வியாதியோடும் பலவீனத்தோடும் தேவ சமூகத்தில் நீ காணப்படுவீர்கள் என்றால் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவின் சிலுவை பார்க்கும் பொழுது அவருடைய தழும்புகளினால் அவருடைய காயங்களினால் நீங்கள் குணமாக்கப்படுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. நாங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பேதுருடைய மாமியார் அங்கே ஸ்தோத்திரம் ஜுரத்தில் காணப்படுவதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், ஜுரத்தில் பேதுரு மாமியார் அங்கே இருக்கிறாங்க. இயேசு அவர் கையை தொட்ட உடனே என்னாச்சு? ஜுரம். ஒரு குரோசினோ கால்பாலோ இல்லை டோலோ 650 அல்ல, இயேசுவோட கரம் தொட்ட உடனே சிலுவையுடைய அந்த ரத்தத்தினுடைய பவரை பாருங்கள். தொட்ட உடனே அந்த ஃபீவர் அதில் விட்டு போச்சு. பலவீனமாக இருக்குங்கிறத ஜெப குறிப்பை சொல்றது காட்டு நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவே உங்களுடைய தழும்புகளால் என்ன குணம். அப்போது குணமாக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவ சமூகம் குணமானேன் தேவனுடைய தழும்புகளால் குணமானேங்கிறதான் நிச்சயம் நமக்கு வேணும். அப்போ அதுக்கு அடுத்த சொல்லப்பட்டிருக்கு, அசமானம் பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொசமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பிரைஸ் தி லார்ட்
இயேசுவின் சிலுவையின் மூலமாக வியாதியில் தேவன் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக இயேசுவின் சிலுவையின் மூலமாக பரலோகத்தில் தேவன் நமக்கு வாசலை திறந்திருக்கிறார் என்பதை எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து நாம் கூட்டத்தை முடிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 9:12. நித்திய மீட்ட சொந்த ரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்கிறார்? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்டு ஒரு ஹெவன்லி ஒரு அனுபவத்தை பரலோகத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவ சமூகத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணின உண்மை என்றால், விசுவாசிகள் எல்லாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நம்ம எந்த சிலுவையை நம்ம சுமக்கிறோம் என்பதை நம்மை நிதானித்து அறிவோம். ஒருவேளை கல்லர் சுமக்கிற சிலுவையை இன்னைக்கு வரையும் இப்போ வரையும் சுமந்திருப்போம் என்றால் அதை இறக்கி வைப்போம். கோபத்தை இறக்கி வைப்போம். சண்டை போடுகிற அனுபவத்தை இறக்கி வைப்போம். புருஷனை திட்டுற அனுபவத்தை இறக்கி வைப்போம். மனைவி அடிக்கிற விஷயத்தை இறக்கி வைப்போம். பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படுகிற விஷயத்தை, கீழ்ப்படியாமல் இருக்கிறதான விஷயத்தை இறக்கி வைப்போம். குடும்பங்கள் எல்லாம் சமாதானம் பெருகட்டும். இதுவரை நம்ம சுமந்த சிலுவை கல்லருடைய சிலுவை. நீங்கள் நினச்சிருக்கீங்க நான் இதுவரை சுமந்த சிலுவை இயேசுடைய சிலுவை. இல்லை. பிரைஸ் தி லார்ட். கல்லருடைய சிலுவை இறக்கி வைப்போம். சிலருடைய சிலுவை ஸ்தேவானை போல சந்தோஷம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்தோத்திரம் ஒரு சிலுவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிலுவை நமக்குள்ளா வேண்டாம். மாறாக அவமானத்தை எண்ணாதபடிக்கு நமக்கு முன்பாக வைத்திருக்க சந்தோஷத்துக்காக பிரைஸ் தி லார்ட் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவை நாம் பின்பற்றுவோம். அந்த சிலுவை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த சிலுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரைஸ் தி லார்ட் அநேகருக்கு ரட்சிப்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவியாக தேவன் எடுத்து நம்மை பிரயோஜனப்படுத்துவாராக. முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஒப்படுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா.